காலம் எவ்வளோ சீக்கிரமா ஓடிடுச்சு. அன்று கடம்பூர் ராஜுவிற்காக காத்திருந்தார் நடிகர் விஜய். இன்றோ முதல்வர் விஜயை காண காத்திருக்கும் கடம்பூர் ராஜு. விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். முதல்வர் விஜய் நடிகராக இருக்கும்போது நடித்த படம்தான் மெர்சல். இந்த திரைப்படத்தின் வெளியீட்டிற்காக அதிமுகவினுடைய அன்றைய செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு அமைச்சராக இருந்த கடம்பூர் ராஜுவை காண காத்திருந்தார் விஜய். இன்று அதே விஜய் தாவேகா என்ற கட்சியை தொடங்கி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று தற்போது முதல்வராக இருக்கும் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதற்காக அவரை சந்திக்க முதலமைச்சரின் பனையூர் அலுவலகம் முன்பாக காத்திருக்கிறார் கடம்பூர் ராஜு. இன்று நடந்ததை சமூக வலைதளங்கள்ல பலரும் விவாதிக்கின்றனர். 2016 2021 ஆட்சி காலத்துல கடம்பூர் ராஜு செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு துறை அமைச்சராக இருந்தார். அந்த காலகட்டத்துல நடிகர் விஜய் தனது மெர்சல் படத்தின் வெளியீட்டிற்கான அனுமதிக்கு நேரம் கேட்டு அமைச்சர் கடம்பூர் ராஜுவை சந்திக்க காத்திருந்ததாக கூறப்படுகிறது. அதுபோல் மெர்சல் பட விவகாரத்தில் நடந்தது என்ன என்பதை கடந்த பிப்ரவரி மாதம் கடம்பூர் ராஜு பிரச்சாரத்துல பேசியிருக்கிறார். அரசியலுக்கு விஜய் ஒரு கத்துக்குட்டி. அதிமுகவை பற்றி பேச விஜய்க்கு எந்த உரிமையும் கிடையாது. நான் அமைச்சராக இருந்தபோது விஜய் நடித்த மெர்சல் படம் வெளியாவதுல சிக்கல் ஏற்பட்டுச்சு. அப்போதைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமிய அவர் சந்திச்சாரு. நானும் உடன்தான் இருந்தேன். அந்த நன்றி மறந்து அவர் பேசக்கூடாது. விலங்குகள் துன்புறுத்தப்படவில்லை என்ற சான்றிதழ் அளிக்கப்பட்டால் மட்டுமே படம் வெளியாகும் நிலை ஏற்பட்டுச்சு. தீபாவளி ரிலீஸ் என்பதால வசூல் பாதிக்கும் என கூறி 3 மணி நேரம் காத்திருந்து எடப்பாடி பழனிசாமியை சந்திச்சாரு. சாத்தியமே இல்லாத நேரத்துல, அதுவும் ஞாயிற்றுக்கிழமை வந்தாரு. நேரில் வந்துவிட்டாரே என விஜய்க்காக உதவியவர் எடப்பாடி பழனிசாமி. இரவோடு இரவாக பிரச்சனைக்கு தீர்வு காணப்பட்டது. வாழ்நாள் முழுவதும் நன்றி கடனாக இருப்பேன் என சொன்னவர்தான் விஜய். ஆனால் இன்றோ அவர் அதிமுகவையே விமர்சனம் செய்கிறார். இவ்வாறு கடம்பூர் ராஜு பேசியிருந்தார். ஆனால் இன்று காலம் மாறியது. இப்போது கடம்பூர் ராஜுவே விஜய் தலைமையிலான தாவேகா கட்சி அலுவலக வாசல்ல காத்திருந்து உள்ளே சென்றார். இன்று தாவேகாவில் கடம்பூர் ராஜு மற்றும் இணையவில்லை. முன்னாள் அமைச்சர்கள் சிவபதி, உடுமலை ராதாகிருஷ்ணன், MC சம்பத், ஆனந்தன் ஆகியோரும் இணைஞ்சிருக்கிறாங்க. மேலும் 7 முன்னாள் எம்எல்ஏக்களும் இணைஞ்சிருக்கிறாங்க. அதிமுகவின் முக்கிய முன்னாள் அமைச்சர்களான MC சம்பத், கடம்பூர் ராஜு, உடுமலைப்பேட்டை ராதாகிருஷ்ணன், SM ஆனந்தன், சிவபதி ஆகிய 5 தலைவர்களும் இன்று காலை நேரடியாகவே பனையூர் அலுவலகத்திற்கு சென்று பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் முன்னிலையில தாவேகாவில இணைஞ்சிருக்காங்க. முன்னாள் அமைச்சர்கள் மட்டுமின்றி அதிமுகவின் தர்மபுரி கிழக்கு மாவட்ட செயலாளரும் பாப்பிரெட்டிப்பட்டி முன்னாள் MLAவுமான கோவிந்தசாமி தலைமையில மேலும் 5 முன்னாள் MLAக்களும் தாவேகாவில இணைஞ்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் சட்டசபை தேர்தல் நடக்கும் முன்பு தாவேகாவுடன் கூட்டணி அமைக்க அனைத்து கட்சிகளுமே தயக்கம் காட்டினார்கள். தாவேகா தனித்து போட்டியிட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டனர். ஆனால் தற்போது தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு நிலைமை மொத்தமாக மாறியது. தாவேகா தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்ததால பல கட்சிகள் இணைய ஆர்வம் காட்டி வருகிறார்கள். தமிழக வெற்றி கழக தலைவர் ஜோசப் விஜய் மே 10, 2026 அன்று தமிழகத்தின் முதலமைச்சராக பதவியேற்றார். ஏற்கனவே 4 அதிமுக MLAக்கள் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில இணைஞ்சிருக்கிறாங்க. இன்று நடந்தது அதன் தொடர்ச்சி மட்டுமே. அரசியல் என்பது காலத்திற்கேற்ப மாறும் என்பதற்கு இன்றைய நிகழ்வு ஒரு சரியான உதாரணம். ஒரு காலத்துல ஆட்சி அதிகாரம் கையில் வைத்திருந்த கடம்பூர் ராஜு இன்று ஆட்சியாளராக மாறிய விஜயின் கட்சி அலுவலக வாசல்ல காத்திருந்து இணைஞ்சிருக்கிறார். தமிழக அரசியல்ல இது ஒரு புதிய அத்தியாயம். இது போன்ற அரசியல் தகவல்களுக்கு ஜெம் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.